ஹலோ ஜிடிஎஃப். ஜனநாயகன் படம் ஃபுல் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த படத்தோட மொத்த குழுவுமே சோகத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாதுங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா வேஸ்டா போச்சு. இந்த படம் தான் தளபதியோட கடைசி படம். அதனாலேயே இந்த படத்தை ரசிகர்கள் திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கனவையும் பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிட மாட்டிருக்கு. ஆனா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாருமே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அதாவது ஜனநாயகன் படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருந்தா மொத்த இளைஞர்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் அரசியல் காட்சி வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, யாரும் வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நீங்களும் எந்த ஒரு சோசியல் மீடியாலும் ஷேர் பண்ணாதீங்க, மீறினா அது வந்து குற்றம் நண்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு போய் பார்த்தா அவங்க இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ் ராக்கி பாய்ஸ் கேங் தாங்க. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட போய் பாத்துக்கலாம், இப்பயே யாரும் பாக்காதீங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தளபதி கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அதுக்கு நாமளும் கரெக்டா இருக்கணும். ஓகே நண்பா, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நண்பா. பை.